மனசு திரும்ப சொல்றேன். ஓ மனசு திரும்ப சொல்றேன் சாமி. மனசு திரும்பினா என்ன நடக்கும் சாமி? ஆண்டவர் சொல்றேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ராஜ்யம் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் வரணும்னா நான் என்ன பண்ணணும் சாமி? பாவத்தெல்லாம் அறிக்கிட்டு மனம் திரும்பணும். சரி சாமி. மனம் திரும்பும் போது நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர்கிட்ட வரலாம். சாமி சாமி ஏதோ சொல்லுது, சங்கி மங்கி ஏதோ சொல்லுது. என்ன சொல்லுது? நீங்க வரணுமாங்க? பாத்தீங்களா, சங்கியம் வரணும் மங்கியம் வரணும்னு சொல்லுது. சங்கி மங்கி எங்க பரலோகம் வரணுமாமா? ஆமா சாமி வரணும்னு சொல்லுது சாமி. நான் 20 வருஷமா வச்சுருக்கிறேன் சாமி. தான் இவங்க பரலோகம் வர முடியாது. ஆமா சாமி பாருங்க, இவங்க பரலோகம் வர முடியாது. ஏன்னா என்ன சாமி நீ கீழ்படியாதுன்னு சொல்லிட்ட. ஆமா கீழ்படிய மாட்டாங்க. இப்ப பார் சாமி, என்ன வேலை காட்ட போகுது சாமி? என்ன வேலை காட்டுது சொல்லுங்க. அந்த சாமிக்கு ஒரு சலாம் போடு. பார் சாமி, இதுதான் சலாமா? பார் சாமி எத்தனை சலாம் போடுது பார் சாமி. இப்ப பார் சாமி சூப்பரா டான்ஸ் ஆடு சாமி. ஆமா நல்லா டான்ஸ் ஆடும். இப்ப ஜம்பிங் பண்ண போது பார் சாமி. பல்டி போடு பார். பல்டி கரோ. இதுதான் பேக் சம்மர் ஷாட் பே சாமி. இது அப்படியே இது ஃப்ரண்ட் சம்மர் ஷாட். இங்க பாரு சாமி. பார் சாமி. அடே பல்டி கரோ. கை தட்டு பிள்ளைங்களா, என்ன கை தட்ட மாட்டீங்க நீங்களாம்? விசிலே வருது பாருங்க. சரி நான் சாமி இப்படி சொல்லிட்டு கீழ்படியது இல்ல சாமி. நான் கீழ்படியது. நான் வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். ஐயோ டெஸ்ட் வைக்கிறேன் நான் சாமி. ஸ்கூலா சாமி நான் நடத்துறேன். மக்கள் எல்லாரும் கேளுங்க, நான் உங்களுக்கு மட்டும் தான் காட்டுவேன். அது நீங்க பாத்துங்க சரிங்களா? நான் வந்து அதுங்களுக்கு காட்ட மாட்டேன். சரி சாமி, எல்லாம் கவனமா பாருங்க. சரி நான் இது ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்யா, சரிங்களா? அதுல பாஸ் பண்ணிச்சுன்னு சொன்னா பரலோகத்துக்கு வரலாம். சரி இல்லைன்னா பரலோகத்துக்கு வர முடியாது. சரிங்களா? சரி சங்கி மங்கி கேட்டுக்கோ. சரி பாத்தீங்களா என்னது இது? ஐயா சொல்றத கவனமா கேட்டுக்கோ. சரி அமைதியா சொல்லாதீங்க, அதுகிட்ட சொல்லாதீங்க. என்ன வச்சு இதெல்லாம் இங்க வந்து பழம் கடிக்கல, அதனால அது பழமா நினைச்சுங்க. சரி பார் சாமி. ஐயாக்கு சலாம் போடு. சரி இந்தாங்க இதை பத்திரமா வச்சுங்க. நான் வந்து போயிட்டு வருவேன். நான் வந்து போயிட்டு ஊழியத்தெல்லாம் போயிட்டு வரும்போது என்கிட்ட என்ன பண்ணோம், என்கிட்ட தரணும். சரியா? பத்திரமா வச்சுக்கணும். சரியா? நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்க துக்கம் சந்தோஷமா. சரி சாமி. சங்கி மங்கிய போய் நீ இப்படி சொல்லிட்டே சாமி. சங்கி மங்கி, ஐயா சொன்ன கவனிச்சிங்களா? கேட்டுக்கிட்டீங்களா? ஐயா பரிச்சை வச்சுக்கிறாரா உங்களுக்கு? இதில் நீங்கள் பாஸ் பண்ணாதான் பரலோகம் வர முடியுமா? சரியா? சரி எனக்கு ரொம்ப டயர்டாகுது, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். அதை பத்திரமா வச்சுங்க. ஐயா வந்தோடனே திரும்ப கொடுக்கணும். சரியா? சரி. ஐயா ஏதோ கொடுத்துருக்காரு, ஏதோ இருக்குங்க. நமக்கு ஒரே பசியாக இருக்கு. அது என்னன்னு பார்த்துலாம். இருக்கு எனக்கு சீக்கிரம் கூட பசிக்குது. எனக்கு ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கேன். அந்த வாசனையே எப்படி இருக்க? திறந்து பார்த்து நம்ம சாப்பிட வேண்டியதான். ஆஹா நமக்கு பிடிச்சமான ஒன்று தான் இது. சொல்லுது வேணாம் அது பிரிக்காத. அந்த ஐயா பிரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் பிரிக்கக்கூடாது. ஆமாம் இது வாசனையாக இருக்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்க வாசனை. சரி ஐயாவுக்கு தெரியாமல் நம்ம சாப்பிட்டு அப்படியே மடிச்சு வச்சுக்கலாம். சரியா? சரி பிரி. ஐயோ நான் பசிக்குதாப்பா. சரி கொடுத்து பரவாயில்ல சாப்பிட்டுட்டேன். ஐயோ ஆமாம் இது சாப்பிட்ட உடனே ஏதோ ஒன்று நடக்குது. ஏதோ நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கு. என்னதான் கொடுத்தாரு இருந்தாலும்? சரி எங்கே சங்கி மங்கியை காணுமே? நம்ம கொஞ்ச நேரம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு தூங்கிட்டோம். ஏதோ ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சங்கி மங்கி என்ன வெளியே வராமல் இருக்கு? என்னது பயந்துக்குதான்? என்னாச்சு தெரியலையா? அந்த ஆள் என்னத்தை கொடுத்தான்னு தெரியலையே.
ஏதோ சாப்பிட்டுட்டு ஏதோ பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்குது ரெண்டுமே வரமாட்டேங்குதா? மங்கி மங்கி என்ன அப்படியே பயப்படுது ரெண்டுமே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமா இருக்குது. நான் தான் இயேசு சாமி நிறுத்தியா சாமி? என்ன 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 சாமி என் குரங்கு ரெண்டும் பயந்து ஒளிஞ்சு நிற்குது சாமி. ஏன் நான் கூப்பிட வர மாட்டேங்குதா? ஏன் என்னாச்சு? என்ன சாமி நீ தான் ஏதோ கொடுத்துட்டு போயிட்டா, ஏதோ அதை சாப்பிட்டு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுது சாமி. இல்ல, நான் வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன். சரி சாமி. அதை நான் என்ன கொடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? சரி. அதை வந்து நான் இப்போ என்கிட்ட வாங்கி கொடுங்க. அதை அப்படியே கொடுத்துச்சுன்னு சொன்னாக்கா கேளுங்க. ஐயா கொடுத்தது கொடுத்துரு 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 கொடு கொடு பார்க்கலாம். அதெல்லாம் நல்லா கீழ்ப்படி சாமி. ஏதோ பயப்படுது, அது மட்டும் நல்லா தெரியுது சாமி. பரவாயில்லையே, அது ஒளியுது. கொடுத்த மாதிரி கொடுத்தா, ஆனால் அது ஒரு மாதிரி வித்தியாசமா மடிச்சு வச்சிருக்குது. அப்படியா? தெரியலையே. ஐயோ ஐயோ, என்ன சாமி கல்லெல்லாம் குத்துக்கிற? என்னது? என்ன சாமி நீ ஏமாத்துறிய சாமி? நான் கல்லு குத்தலாம்? பாவம் வாயிலா ஜீவன், அதை போய் கல்லை குத்துக்கிறிய சாமி. இது நல்லதா சாமி? நீ சரி, நான் வந்து கல்லு குத்துறப்ப நினைக்கிறீங்களா? ஆமா சாமி. சரி, மக்கள்கிட்ட கேளு நான் என்ன கொடுத்தேன்னு. கேளு கேளு சாமி. நீ ஆமா, நான் என்னம்மா கொடுத்தேன்? என்ன கொடுத்தேன் நானு? பிஸ்கெட் கொடுத்தேன்னா இல்லையா? சரி சாமி. இதுக்கு என்ன சொல்றதுக்கு பாரு, சாப்பிட்டுட்டு கல்லை படிச்சு கொடுத்துட்டு இது வந்து இந்த விஷயத்துல கீழ்படிச்சாங்களா? சங்கி ஐயா என்ன குத்தாரு? கல்லு குத்தாரா பழம் குத்தாரா? கல்லு தான் குத்திங்களா சாமி? பாரு, அது பாரு கரெக்டா சொல்லு பாரு. பொய் சொல்றது அது பொய் சொல்ல சாமி. நீ தான் ஏதோ கொடுத்து ஏமாத்திருக்கிற சாமி. நான் பிஸ்கெட் தான் கொடுத்தேன். எல்லா மக்களும் சாட்சி எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. சரி சாமி, நீ இவ்வளவு சொல்ற. கீழ்படியில பொய் சொல்ல, அதனால இது சின்ன பிள்ளைங்க எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க சொல்றாங்கல்ல. ஆமா கரெக்டா சொல்றாங்க சாமி. நான் இவ்வளவு நாள் வச்சு இதுங்களை வச்சு ஏமாத்தி சம்பாதிச்சு நானும் ஏமாந்துட்டேன் சாமி.